ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலான டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் ரெட்டைப்பேட்டை செயினும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க. ரெட்டைப்பேட்டை மட்டுமே இல்லை, 3 செயின் லேயரில் கூட செயின் இருக்கும் இல்லைங்க. அந்த மாடல்ஸ் எல்லாமே இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் செயின்ஸ் தாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு வந்து 8,980 ருபீஸ் இருந்துச்சுங்க. ஒரு கிராமோட ரேட்டு. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எவ்வளோ அழகான ரெட்டைப்பேட்டை செயின்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம அம்மா, பாட்டி, முப்பாட்டா அவங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நம்ம கூட கழுத்தில் போட்டால் ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு வருதுங்க. நானும் ஒன்று ட்ரை பண்ணேன். ட்ரிபிள் லேயரில் இருக்கிறது நான் ட்ரை பண்ணேன். அழகாக இருந்துச்சுங்க. கழுத்து ஃபுல்லாக ரொம்ப மாதிரி. இது எல்லாமே 3 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 10 பவுன் வரைக்கும் இருக்குங்க. 8% ஸ்டார்ட் ஆகிட்டு 14% வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன மாடல்ஸு, ரெட்டைப்பேட்டை செயினில் கூட எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னுட்டு உங்களுக்கு ஐடியா வரும். இந்த செயின் பாருங்கள், ஃபுல்லாக கோல்டு பால்ஸ், ப்ளைன் பால்ஸ் இல்லாமல் 2 லேயரில் ரெட்டைப்பேட்டை செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் இல்லைங்க. இதெல்லாம் ஐயர் மாமியங்கள்லாம் போட்டுன்னு இருப்பாங்க, பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும் லுக்கு. இது வந்து ஒரு 40 கிராம் 5 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த செயின் 3 பவுனில் கூட இருக்குங்க ரெட்டைப்பேட்டை செயின். அது கொஞ்சம் மெலிசாக வரும். இந்த செயின் வந்து 5 பவுன் கிட்ட இருக்குது. இது ஒரு நம்ம என்ன செயின் சொல்லுவாங்க, மிரியம் செயினா ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பேர் தெரியல. அதுக்கு லிங்க் மாட்டின மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சைடில் வருது லிங்க்கு, ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு நல்லா கெட்டியாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாடல் செயின் பாருங்கள். இந்த மாடல் வந்து எங்கள் பாட்டிக்கு கூட இருந்துச்சுங்க. ஒரு கோதுமை பூசை மாதிரி வரும், அப்புறமா ஒரு பால் மாதிரி வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு பால்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கழுத்தில் போட்டால் நல்லா இருக்கும். இதுக்கு நம்மக்கிட்ட பெரிய டாலர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்டோன்ஸ் வச்ச டாலரு இல்லை ஒரே சிங்கிள் ஹூக் வச்ச டாலர் இருந்துச்சு மாட்டினா கூட சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டினது குட்டி குட்டி ப்ளைன் பால்ஸ். இது கொஞ்சம் ப்ராடான ப்ளைன் பால்ஸ் கோல்டில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் இது மாடலு. நம்ம ஒரு டாலர் அட்டாச் பண்ணி போட்டால், நம்ம ரெட்டைப்பேட்டை செயின்லவே ஒரு சிங்கிள் டாலர் போட்டு அழகாக இருக்கும் நம்ம கழுத்தில். ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டியாக இருக்கும் நம்ம போட்டிக்கும் போது. இந்த செயின் வந்து 8% தாங்க இருக்குது. 39 கிராம் 5 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த மாடல் செயின் 2 லேயரில் இருக்குது. எங்கள் பாட்டிக்கு கூட இருந்துச்சுங்க. சேம் டு சேம். ஆனால் இது 3 லேயரில் வருது பாருங்கள் இந்த செயின். இதில் நீங்கள் டாலர் ஸ்டோன்ஸ் முகப்பு வச்சு வாங்கினோன்னா கூட நீங்கள் 5 பவுன்லனே இருக்குங்க. இது 3 லேயரு. நீங்கள் அந்த டாலர் கிட்ட ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அது எடுத்துகிட்டு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுக்கணுன்னா கூட அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் டாலர் வச்சு கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக எல்லோரும் போட்டுன்னு தான் இருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாம் போடுற மாதிரி மாடல் தான். லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டபுள் லைன் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து கோதுமை பூசை மாடலுங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடலுங்க. எந்த காலத்தில் இருந்தால் இருக்குங்க இது மாடலு. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் இது மாடல் தான் போட்டிருக்காங்க. வெறும் 5 பவுன்லன்னு 3 லேயரில் வருது பாருங்கள். கோதுமை பூசை மாதிரி வந்து பட்டை டைப்பில் வருது. அங்கங்கே பாக்ஸ் டைப்பில் 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. நிறையா மம்மிஸ்க்கு பாட்டிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ரெட்டைப்பேட்டை ட்ரிபிள் லைன் செயின் என்னன்னு. நீங்கள் வந்து இது வந்து 3 பவுனில் தான் இருக்குது பாருங்கள். 3 லேயர்ஸ் செயினும் 3 பவுனில் தான் இருக்குது. சூப்பர் இல்லைங்க. நீங்கள் உங்கள் பாட்டிஸ்க்கு மம்மிஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிக்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒன்றும் ட்ரை பண்ணியிருக்கேன், சொன்னேன் இல்லைங்க. 3 லேயர் வச்சது நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது எனக்கு அன்னிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்காக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். எப்போவுமே ட்ரெடிஷ்னலு ஒரு அழகு தாங்க. எந்த மாடலாக இருந்தாலும், மாங்காய் மாலை இருந்தாலும், லக்ஷ்மி காசு மாலை இருந்தாலும், இந்த மாதிரி ரெட்டைப்பேட்டை ட்ரிபிள் லைன் செயின் இருந்தாலும், இது ஒரு ட்ரெடிஷ்னல் அழகு தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் வெயிட் கூடதெல்லாம் இருக்குங்க. வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஒரு செயின் லென்த்தே பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது வந்து 72 கிராம் 72 அப்படின்னா 9 சவரம் இருக்குங்க.
நீங்கள் அந்த முகப்பு கிட்ட ப்ளைன் இருக்குல்லங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோன்ஸில் கூட வச்சுக்கலாம். இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ரோப் செயின் மாதிரி கொடுத்துட்டு ரவுண்ட் பால்ஸ் கொடுத்துட்டு கோதுமை பூசை மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதுவுமே 9 பவுன் தான் இருக்குங்க. 10% கிட்ட இருக்குது. இந்த 2 லேயர் செயின் பாருங்கள். இது மாதிரி செயினுக்கு நம்ம தனியாக பெண்டன்ட் கூட வாங்கி மாட்டலாம். இது வந்து 10 பவுன் கிட்ட இருக்குங்க இந்த ரெட்டைப்பேட்டை செயின். ஏன்னா கனமாக இருக்குங்க, ப்ராடாக இருக்குது, கனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அப்படியே சாலிடான ஒரு பீஸ் தான் இது. இதான் 10 பவுன் கிட்ட இருக்குது. ரெட்டைப்பேட்டை செயின்னாலே ஆக்சுவலி எல்லாருக்கிட்ட 5 பவுனில் தான் இருக்கும். 10 பவுனில் வாங்கணுன்னவங்க கூட இது மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக 10 பவுனில் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள் 9 சவரம் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோதுமை பூசை மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் கோதுமை பூசை மாடலும் அங்கங்கே கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் ஷேப்பு டவுன் ஆன மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 9 சவரம் கிட்ட இருக்குது இது. இந்த மாடல் பாருங்கள். இதுவுமே 9 சவரம் கிட்ட தான் இருக்குது. இது தாலி சரடா நிறைய பேர் போட்டுன்னு இருப்பாங்க இல்லைங்க. எல்லா செயினே தாலி சரடா கூட போடுறாங்க. அது மாதிரி மாடல் இது. பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு பாக்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஹூக்கில். ஒரு பாக்ஸ் மாதிரி நீளமாக கொஞ்சோண்டு விட்டு விட்டு பண்ணியிருக்காங்க. இதுவுமே 9 சவரம் கிட்ட இருக்குங்க. வெயிட்டு அதிகமாக இருந்துச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு சிம்பிளான மாடல், ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல். நல்லா இருக்குது. எல்லா மாடலுமே நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ரெட்டைப்பேட்டை செயின் காட்டிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. இது வெயிட் கொஞ்சம் கூடுதலாக கம்மியாக இருக்கிற மாதிரி வெயிட்டுங்க. இது எல்லாமே சேம் டு சேம் பேட்டர்ன் இருக்குது, மாடல் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ஏறி இருக்குது மாடலும் இருக்குது, இறங்கி இருக்கிற மாடலும் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். 2 லேயரில் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துட்டு பிங்க் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செயின் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு டாலர் இல்லைங்க, ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துட்டுவாங்க. நீங்கள் லிங்க்கு இது வந்து நம்ம பெரிய டாலர் செயினாக கூட போட்டிக்கலாம். டாலர் ஸ்டோன்ஸ் டாலர் இருந்தாலும் பிளெயின் டாலர் இருந்தாலும் போட்டிக்கலாம். இல்லை இங்கே முகப்பு வச்சுட்டா முகப்பு செயின் மாதிரி போட்டிக்கலாம். 10 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 10 பவுன் கிட்ட இருக்குது. பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னுட்டு. இது வந்து 2 செயினும் எடுத்துக்கிட்டு அந்த முகப்பு கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்கங்க. நான் நல்லா பார்த்தேன். சேம் டு சேம் 2 செயின் பண்ணியிருக்காங்க. அந்த டாலர் கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரெட்டைப்பேட்டை செயின் ஆகிடுது. 3 லேயர் செயின்லவும் அப்படி தான் 3 செயின் ஒரே மாடலில் பண்ணியிருக்காங்க. அந்த முகப்பு கிட்ட 3 ஹூக்கு வச்சுட்டு அதுக்கு மாட்டியிருக்காங்க. பாருங்கள், நீங்களே கொஞ்சம் கவனிச்சா தெரிஞ்சிடும். சேம் டு சேம் தாலி செயின் டைப்பு தாங்க. இந்த செயின் பாருங்கள் 120 கிராம் இருக்குங்க. 3 லேயரில் கொடுத்துருக்காங்க. 120 கிராம்னா 15 பவுன் வரும் இல்லைங்க. ஆமாம், 15 பவுன். அப்போது ஒரு செயின் 5 பவுன் கிட்ட சொன்னேன் இல்லைங்க. 3 செயின் எடுத்துகிட்டு 3 லேயரில் மாட்டியிருக்காங்க. 15 பவுன் செயின் ஒரே செயினா. கட்டியாக இருக்குங்க செயின். எனக்கு தெரிஞ்சு பாட்டி அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கணுன்னா ஒரு குழந்தை ஒரு செயின் எடுத்து போட்டுக்கலாம் அவங்க ஞாபகார்த்தமாக. அது மாதிரி இருக்குங்க சாலிட்டாக. பாருங்களேன் இல்லைங்க. 120 கிராம் ஒரு செயின் 50 கிராம் கிட்ட வருமா? 40 கிராம் அப்படின்னா 5 பவுன் கிட்ட வரும். இது வந்து நம்ம நார்மலாக போடுவாங்க இல்லைங்க, எல்லோரும் தான் போடுவாங்க. கேரளா பேட்டர்ன் செயின் எஸ் டைப்பில் இருக்கும். இது வந்து 56 கிராம் அப்படின்னா 7 பவுன் வருமா? 7 பவுன் இருக்குது இந்த செயின். வெயிட்டு நம்மளுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி தாங்க வெயிட்டு இருக்குது. 3 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரெட்டைப்பேட்டை செயின் 3 பவுனில் வேணும்னாலும் இருக்குது. 3 லேயர் செயின் 3 பவுன்லவும் இருக்குது.
உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இதுவுமே 7 பவுனில் இருக்குது. 3 பவுன் காட்டிருக்கு, 5 பவுன் காட்டிருக்கு, 10 பவுன் காட்டிருக்கு. இது 7 பவுனில் இருக்குது. இந்த மாடல்ஸ் எல்லாமே. எல்லா மாடலும் எல்லா வெயிட்டும் இருக்குங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேட்டர்ன் நல்லா பிடிச்சி நின்றுச்சுங்க எனக்கு. இந்த கோதுமை பூசை, ப்ளைன் பால், இது மாதிரி மாடல் எனக்கு பிடிக்கும். இதுவுமே 7 பவுன் கிட்ட தான் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்னு. இல்லைங்க, ஒரு வித்தியாசமான மாடல். ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஹூக்குக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. கெட்டியாக இருக்குது. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க ரெட்டப்பேட்டை செயின்னு இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 3 பவுனில் கூட இருக்குது. இது வந்து 7 பவுன் வருது. நீங்கள் 3 பவுனில் கூட வாங்கிக்கலாம். சேம் டு சேம் பேட்டர்னுங்க. இப்போ 5 பவுனில் காட்டியிருந்தால அதே பேட்டர்ன் தான். இதுவுமே ஸ்டோன் வருது பாருங்கள். இது வந்து 63 கிராம் இருக்குது. அப்படின்னா 7.5 பவுன் வருமா? ஆமாம், நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா மாடல்ஸ் இருக்குது. வெயிட்டு நமக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்க. இதுவுமே பாருங்கள், ஒரு ஜென்ஸ் போடுற மாதிரி பேட்டர்ன் செயின் தான். இதுவுமே டபுள் லைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 பவுனில் வருது. சொன்னேன் இல்லைங்க. அப்போ இந்த ட்ரெயில் இருக்கிறதெல்லாம் 6 பவுன். 3 பவுனும் 5 பவுனும் 6 பவுனும். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா எத்தனை பவுனில் உங்களுக்கு ரெட்டைப்பேட்டை செயின் வேணும்னுட்டு அந்த ட்ரே ஃபுல்லாக எடுத்து காட்டுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, இதெல்லாமே 6 பவுனில் இருக்குது இந்த ட்ரேயில் இருக்கிறது போல். நம்ம பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி மாடல்ஸ் பிடிக்கும் இல்லைங்க. இது பாருங்கள், 56 கிராம் இருக்குது. சேம் டு சேம் மாடல். இது 48, 6 பவுனில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் டு சேம் பேட்டர்னாக 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே கோதுமை பூசை மாடலு. அந்த பாக்ஸ் கிட்ட ஜிக்ஜாக் டைப்பில் ஹேங்கிங்கில் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக கெட்டியாக லிங்க் பண்ணியிருக்காங்க. 3 லேயரில் வருது இந்த செயின். இதோட வெயிட் வந்து 7 பவுன் கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காட்டுட்ருக்காங்க. நீங்கள் வாங்கணும் ரெட்டைப்பேட்டை செயினும் நினச்சிங்கன்னா இது மாதிரி பேட்டர்னும் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், கொஞ்சம் கோதுமை பூசை மாடல் தான். உள்ளே ஒரு பால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, ஒரு 3 பால்ஸ் உள்ளே வந்து மேலே கோதுமை பூசை மாலை வருது, பட்டையாக வருது, அப்புறம் பைப் மாதிரி வருது. 3 மாடல் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செயினில். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே 6 பவுன் கிட்ட இருக்குங்க. 10% தான் வருது வேஸ்டேஜ். இதுவுமே கொஞ்சம் பாருங்களேன் வித்தியாசம் தெரியுது. செயினுக்கு அங்கங்கே கொஞ்சம் பெரிய டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில். இதுவுமே 6 பவுன் கிட்டே 6 பவுன் கிட்டே இருக்குது. இந்த ஹார்ட் சிம்பிள் ரிவர்சபிள் மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குங்க. எனக்கு சிங்கிளில் கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹேர் வந்து இதில் மாட்டோன்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி யூஸ்ன்னா கொஞ்சம் மாட்டு தான் ஆகும். நீங்கள் அப்பப்போ போட்டி கட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்வையாக. இதுவுமே 6 பவுனில் தான் இருக்குது. இது இப்போ நம்ம 10 பவுனில் பார்த்தோம் இல்லைங்க. அதே பேட்டர்ன் செயின் தான். ப்ளைன் பால், ப்ளைன் கோதுமை பூசை, அப்புறமா ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாடல்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.